இது ஃபோக்கஸ் லைட்டில் இருக்கிற ஒரு எல்இடியோட பேனல். அதில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உள்ளே இருக்க எல்இடியோட டயக்ராம் நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷனில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு, இந்த எண்ட்லேருந்து எண்டு, சேம் லைக் தட். இந்த மாதிரி உள்ளே வந்து சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. பிசிபியில் லைன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. இதுதான் சீரிஸ் கனெக்ஷன். ஸோ இது வந்து அடுத்த காலம். எல்லாத்தையும் சீரீஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டோம். சீரீஸில் கொடுத்துட்டு வந்து மேலே இருக்கிற எண்டு எல்லாத்தையும் நம்ம காமன் பண்ணிக்கிட்டு கொண்டு போய் நெகட்டிவ் இல்லைனா ப்ளஸ் நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். கொடுக்குற சப்ளை வந்து இது வழியாக எல்லாத்துக்கும் பாஸ் ஆகும். அகைன் நம்ம என்ன பண்ணணும், இந்த எண்டு எல்லாத்தையும் நம்ம காமன் பண்ணிக்கிட்டு இந்த எண்டு காமனில் இருக்கும். இதுலேருந்து வர அவுட்புட்டை டைரெக்டாக சீரீஸ், இதுவும் சீரீஸ் தான். சீரீஸில் எடுத்து இதில் கொடுக்கணும். நம்ம வர சப்ளை ஃபுல்லாக நெகட்டிவ் தான் வந்துட்டுருக்கு. அங்கேருந்து நெகட்டிவ் தான். ஸோ இந்த சப்ளை அப்படியே சீரீஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு லாஸ்ட் இந்த இண்டக்டர்லேருந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் இது கட் ஆனாலும் சப்ளை வந்து இது வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆகும். இது வழியாக பாஸ் ஆகி நம்ம இப்போ எல்லாத்தையும் இந்த லூப் அடிக்கணும். இந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் உள்ள லூப் அடிக்கணும். இது மாதிரி லூப்பில் இருக்க எல்லாமே. ஸோ நம்மளுக்கு இந்த சப்ளை கட் ஆனாலும் இது வழியாக போயிட்டு சப்ளை இது வழியாக போய் நம்மளுக்கு இது வழியாக பாஸ் ஆகி இந்த எல்இடி ஏரியும் எல்லா எல்இடி. சப்போஸ் இது ஃபால்ட்னால் இது மட்டும்தான் எரியும். நம்மளுக்கு டோட்டல் சப்ளை கட் ஆகாமல் அந்த ஒரு எல்இடி மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ட் ஆகாமல் எரியாமல் இருக்கும். மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு எரியும். இதான் வந்து சீரீஸ் பேரலல் காம்பினேஷன்.